2026ஆம் ஆண்டுக்கான ஆடி கிருத்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை மாலை 6:13 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:46 மணி வரைக்கும் இருக்கிறது. இந்த நன்னாளில் நாம் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இது 6ஆம் தேதி தொடங்குவதால் 6ஆம் தேதி முருகனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடுவது மிகவும் சிறப்பு. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது அம்மனுக்கு உகந்தது. அதே சமயம் ஆடி கிருத்திகையும் இந்த வெள்ளிக்கிழமை வர்றதுனால 2 தெய்வங்களையும் நம்ம ஒரு சேர வழிபட்டதாக இருக்கும். அந்த 2 கடவுளின் ஆசியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து தலை குளிச்சுட்டு வீட்டில் இருக்க முருகன் படத்திற்கு முதல்ல விளக்கேத்துங்க. அது நெய் தீபமாக இருக்கலாம் அல்லது 6 விளக்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு வேலைகள்லாம் முடித்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத நேரத்தில் மறுபடியும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கேற்றி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை படைக்கலாம். அதாவது சக்கரை பொங்கலாக இருக்கலாம் அல்லது தினை மாவு அது வைக்கலாம். அதுவும் முடியலை அப்படின்னா, உங்களால் எதுவுமே இப்போதைக்கு என்னால் முடியாது, நான் கிராமத்தில் இருக்கேன், உடனே என்னால் ஏற்பாடு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் முருகப்பெருமானோட படத்துக்கு முன்னாடி வைத்து நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மந்திரம், கந்த சஷ்டி கவசமாக இருக்கலாம் அல்லது திருப்புகளாக இருக்கலாம், கந்தர் அலங்காரமாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன பாடல்கள் முருகப்பெருமான் பற்றி தெரியுமோ அதை நீங்கள் முருகன் படத்திற்கு முன்னாடி அமர்ந்து அதை சொல்லிகிட்டே இருக்கலாம். இல்லை, எனக்கு எந்த திருப்புகளும் தெரியாது, கந்த சஷ்டி கவசம் தெரியாது அப்படின்னும் நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. ஓம் சரவண பவ இதை மட்டும் ஒரு 108 முறை நீங்கள் முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி அமர்ந்து சொல்லலாம். அதனால் தவறு எதுவும் கிடையாது. நம்மளுக்கு முருகன் ஆசி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் வருத்தப்படவும் வேண்டாம். உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கடவுளுக்கு செஞ்சாலே அவர் அதை மனதார ஏற்றுக்கொள்வார். இந்த முறையில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக அவர் நம்மளுடைய பிரார்த்தனையெல்லாம் ஏற்றுக்கிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நாள் முழுக்க விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இடையில் தண்ணி ஆகாரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட உடலை ரொம்பவும் வருத்திக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் ஒத்துழைச்சா மட்டும் அன்னை நாள் முழுவதும் நீங்கள் விரதம் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மதியம் மட்டும் உணவருந்திட்டு நைட்டு ஏதாவது பால் 2 வாழைப்பழம் அப்படி சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிக்கலாம். எந்த கடவுளுமே நம்மளோட உடலை வருத்தி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்ன கடவுளுக்கு படைக்க முடியுமோ அதை படைச்சு நீங்கள் விரதம் இருக்கலாம். ஆனால் முருகனுக்கு பிடித்த முக்கியமான ஒன்று, செவ்வரளி பூவை முருகன் படத்திற்கு நீங்கள் மாலையாவோ அல்லது ஒரு பூவாக வைத்து கூட நீங்கள் முருகப்பெருமானை வழிபடலாம். இதிலும் தவறு எதுவும் கிடையாது. எல்லா மாதமும் இந்த கிருத்திகை திருநாள் வருவதுண்டு. ஆனால் ஆடியில் வரும் கிருத்திகை இன்னுமே விசேஷமான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி கிருத்திகை நம்ம எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களுக்கு நன்றி கூறுவதற்காக தான் நம்ம வழிபடுறோம். இந்த நட்சத்திரத்தை உடைய அந்த 6 நட்சத்திரங்களை உடையவங்களில் நினைச்சு நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும்.